சொல்லணும். இது கம்போஸ் பண்ணுற நேரத்தில் பொதுவாக டைரக்டர்களுக்கு வந்து என்ன எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிச்சிச்சு, டைட்டில் போச்சு, இன்ட்ரொடியூஸ் பண்ணியாச்சு கேரக்டர்ஸை, அப்புறம் கதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு இடத்துல ஒரு பிளேஸ்மெண்ட்டில் அந்த இடத்துல சாங் வரணும், அது கமர்ஷியல் பாயிண்ட்டோடு ஆடாக இருக்கணும். அதுக்கப்புறம் இத்தனாவது ரீலில் ஒரு 3வது ரீலில் ஒரு சாங் வரணும். அதுக்கப்புறம் இது இன்டர்வல் பாயிண்டில் சாங் வரக்கூடாது. அது மாதிரி ஒரு கரெக்டாக ஃபிக்ஸட் ஐடியாவில் தான் வருவாங்க. அவங்களுக்கு என்னென்னா பாட்டை ஹிட் ஆகணும், அவ்வளோதான். ஆனால் டியூனு ஹிட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ஆனால் டியூனை ஹிட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது? ஹிட் ஆகிறது இல்லை, நல்ல பாட்டு போடுறது எப்படி? அப்படி நினைக்கிற நேரத்தில் எனக்கு யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் பாடுற மாதிரி சாங் அப்படின்னு டைரக்டர் வந்து சொல்கிற நேரத்தில் நான் என்ன நினைக்கணும், அது கமர்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணும். நான் ரிவர்ஸில் போயிட்டு இது ஸ்லோ சாங்காக தான் போடுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு நல்லா யோசித்து பார்த்தேன். எனக்கு ஒரு ராகம் அந்த நேரத்தில் வந்தது. இது ஏன்னா இது நான் வந்து அந்த டைரக்டர் கூட சொல்லலை. இந்த ராகம் இந்த ராகத்தில் பண்ணலான்னு சொல்லிட்டு தொடங்கினேன். ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்ட்டு இது எப்படி ஓகே பண்ணுவார்? சரணா என்ன பண்ணுறான்? ஏண்டா இப்படி தொடங்கிட்டோமே, என்ன பண்ணுறது? சரி, டியூனு பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இந்த ராகத்திலே ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரே ஒரு நோட்டு மட்டும் அப்படின்னு ஒரு நோட்டு ஆட் பண்ணேன். அந்த ஒரு நோட்டு தான் குரோமாட்டிக்கலாக ட்ரீட் பண்ணனே தவிர இந்த பாட்டுக்கு அப்படி ஒரு கதை இருக்குது, அப்படி ஒரு உருவம் இருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார்.